வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஸ்பைசியான தக்காளி தொக்கு. இதற்கு தேவையான பொருட்கள் தக்காளிங்க. தக்காளி இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நான் ஒரு 2 கிலோ தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. அதை தவிர நல்லெண்ணெய் வேணும். அதுக்கப்புறம் கடுகு, மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி, வெந்தயப்பொடி. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் நல்லா 3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை நிறையா ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் தக்காளி தொக்கு நிறைய நாள் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகை போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம அரைச்ச தக்காளி விழுது அதில் சேர்த்துக்கோங்க. அதோடு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பிளெயின் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு அப்பப்போ கிளறிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்ல கெட்டியாக ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா தெரியும், முதல்ல கொதிக்க ஆரம்பித்ததுக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ இறக்குற சமயம் அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயப்பொடி போட்டு நல்லா கிளறிக்கங்க. நல்லா பார்த்திங்கன்னா கெட்டியாக தொக்கு பதத்தில் வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதம் வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.